என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல் பார்க்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இது ஏதோ ஒரு மதத்திற்கு உரித்தானது அல்ல. இது மனிதனின் ஆரோக்கிய வாழ்வுக்கு உரித்தானது. நோயற்ற வாழ்வுக்கு வழிகாக்கும் ஒரு வழியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். எந்த ஜாதியினருக்கும் இது உரித்தானது கிடையாது. இன்றைக்கு உலக மக்கள் தங்களுடைய கலையோ என்ற அளவுக்கு இது அங்கே அவர்கள் இதை தலையில் தூக்கி வைத்து கொண்டு இந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆங்காங்கே வெளிநாடுகளுக்கு நான் செல்லும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த கலைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு இருக்கிறதே மிகவும் அதிகம். நமது பிரதமர் அவர்கள் ஜூன் 21 யோக தினமாக கொண்டாடுங்கள் என்று உலகத்தில் ஐநா சபையில் தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த 18 அந்த 21 இந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் பொழுது நான் அப்பொழுது ஹாங்காங்கில் இருந்தேன். 3000 பேர் ஒரு பெரிய மைதானத்தில் ஆண்களும் பெண்களும் அங்கே யோகாசனம் அன்றைக்கு செய்தார்கள். எல்லோருக்கும் வெள்ளை வெள்ளை உடுப்பு கொடுத்து அந்த பெரிய மைதானத்தில் சூரிய நமஸ்காரத்தை செய்தார்கள். 1.5 மணி நேரம் அங்கே செய்தார்கள். அதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். பெரிய திரையில் இந்த காட்சி படப்பட்டது. உலகமெல்லாம் அந்த காட்சி வெளியிலே தரப்பட்டது. 3000 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் எந்த அளவுக்கு மக்கள் அதில் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு ஹாங்காங்கில் இருந்து மேபிள் சேங் 56 வயதுடைய பெண்மணி வந்திருக்கிறார்கள். அவர் ஹாங்காங்கில் பெல்லி டான்ஸ் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு இந்த கலையையும் பயின்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இங்கே வந்து 500 ஹவர்ஸ் யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் தெரபி கோர்ஸ் படித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் தனது சீடர்களுக்கு டான்ஸ் கலையோடு இந்த யோகத்தையும் கற்றுத்தரப்போகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவர்கள் ஒரு அற்புதமான ஆசனத்தை மேலும் செய்ய போகிறார்கள். உபவிஷ்ட கோணாசனம். யூ கேன் டூ உபவிஷ்ட கோணாசனம். யூ கேன் வைட் யுவர் லெக் அண்ட் டூ இட். இது சற்று கடினமான ஆசனம் கூட. பாருங்கள், 56 வயதில் இந்த ஆசனத்தை செய்ய முடியாது. உபவிஷ்ட கோணாசனம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படும். இந்த ஆசனத்தில் எத்தனையோ ஆசனங்கள் அடங்கி இருக்கின்றது. இதை செய்துவிட்டால் எண்கோணாசனம் இன்னும் பிற கடினமான ஆசனங்களெல்லாம் செய்வதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுவதை நாம் உணரலாம். ரிலாக்ஸ் யுவர் பொசிஷன். டீப் பிரீத்திங் 2 times. Turn left side. Wide your leg. யோகாசனத்தை சற்றும் கடினமாக அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இதை செய்யவில்லை. சாதாரணமாக செய்கிறார்கள். மூச்சை பிடித்து கொண்டோ முகத்தை விகாரமாக வைத்து கொண்டோ கஷ்டப்பட்டு கொண்டோ இந்த ஆசனத்தை செய்வதுதான் விசேஷம். டீப் பிரீத்திங். Do it again, the same position. Stand up. You can do it second time. மூளைக்குள்ளே ஒரு நரம்பு போய் யார் இழுக்க முடியும்? இதை செய்யும் பொழுது அந்த மாதிரியான உணர்வு முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். தொடை வழியாக செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். அதைத்தான் கவனிக்க வேண்டும். வயது ஆக ஆக நமது உறுப்புகளெல்லாம் செயலிழந்து போய்கொண்டே இருக்கின்றது. அன்றாடம் நாம் சாவை நோக்கி போய்கொண்டே இருக்கின்றோம். அதை தள்ளி போடுவது தான் யோகாசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோக ஆசனம்
எல்லா விதமான யோகங்களும் கிடைத்து விடுகிறது. ரிலாக்ஸ், turn opposite direction. பல்வேறு கோணங்களில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் இந்த ஆசனத்தை செய்தால் அவர்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட பெரிதாகி விடுகிறது, தொடை பெரிதாகி விடுகிறது. ஒரு குழந்தை பெற்று விட்டாலே அவைகளெல்லாம் இருக்கப்பட்டு வயிறு குறையும், இடுப்பு குறையும், தொடை சதை குறையும், இன்ன பிற பல்வேறுபட்ட நன்மைகளை பெண்களுக்கு அது கொடுக்கும். ரிலாக்ஸ். எஸ், டவுன். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இது போன்ற அற்புதமான ஆசனங்களை எல்லோரும் பழகலாம். ஏற்கனவே பெண்கள் எந்த வயதிலும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஆண்களை விட பெண்களுக்கு இருக்கும். ஏனென்றால் ஒரு சில வேலைகளையாவது இப்பொழுது பெண்கள் வீட்டிலே செய்கிறார்கள். ஆண்களுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைப்பதில்லை. அலுவலகம் செல்கிறோம், வீட்டுக்கு வருகின்றோம், அப்படியே படுத்து விடுகிறோம், எந்த பயிற்சியும் கிடையாது. ஆனால் பெண்களுக்கு அப்படி அல்ல. வீட்டு வேலைகளை செய்தே ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் அவர்கள் குனிவது, நிமிருவது, வளைவதெல்லாம் இருக்கிறது. ஆகவே ஆசனங்களை இவங்கள் வெகு இலகுவாக கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள் வித்தியாசம் இல்லாமல் இந்த ஆசனங்களை பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு என்றும் ஆரோக்கியமாக தங்களுடைய ஆயுளை நீட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி பெற்று நெடிதும் ஆள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.